நீ குரு சேர்க்கை உங்கள் ஜாதகத்தில் லக்னம் தொடக்கம் 12ஆம் இடம் வரைக்கும் எந்த இடத்தில் இந்த ராஜயோகம், எந்த இடத்தில் இந்த பிரச்சனை, யோகமா பிரச்சனையா என்பதை அறிந்து கொள்ள இந்த பதிவினை முழுமையாக பாருங்கள். குரு வியாழன் என்பது சுபத்துவம், அறிவு, செல்வம் மற்றும் வழிகாட்டுதலை குறிக்கும். சனி என்பது கர்மா, ஒழுக்கம், கடின உழைப்பு மற்றும் நீதியை குறிக்கும். இவ்விரு கிரகங்களும் இணையும் போது அது ஒருவரின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒழுக்கத்தையும் நீண்டகால அடிப்படையில் நிலையான வெற்றியையும் தரும். இந்த சேர்க்கை 1 முதல் 12ஆம் பாவங்களில் இருந்தால் ஏற்படும் பலன்களை பார்க்கலாம். 1ஆம் இடத்தில் இந்த சேர்க்கை இருந்தால் என்ன பலன் என்பது 12ஆம் இடம் வரைக்கும் பார்த்துட்டு, இந்த சனி குரு சேர்க்கையானது ஆரம்பத்தில், அதாவது பிறந்தவுடன் இந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கும், போக போக எப்படியான பலன்களை வழங்கும் என்பதையெல்லாம் பார்க்கணும். ஆகவே முழுமையாக பார்த்தா தான் விளங்கும். உங்களுக்கு இத்தனையாம் இடத்தில் இருக்குன்னு பார்த்துட்டு நின்று முடிவு பண்ணாங்க. 12ஆம் இடம் வரைக்கும் சொன்னா பிறகுதான் முக்கியமான விஷயம் ஒன்றை நான் சொல்ல போறேன். ஆகவே பொறுமையுடன் பாருங்க. இந்த சனி குரு சேர்க்கை லக்கினம் 1ஆம் பாவத்தில் இருந்தால், முதல் வீட்டில் ஒரு சனி குரு சேர்க்கை இணைந்தால் ஜாதகர் மிகவும் முதிர்ச்சியான தோற்றம் கொண்டிருப்பார். சிறு வயதிலேயே பெரியவர்களை போல பேசும் ஆற்றல் இருக்கும். பக்குவம் உடையவராக இருப்பார். குணம் சுய கட்டுப்பாடு அதிகம். எதையும் யோசித்து நிதானமாக முடிவெடுப்பவர். இந்த சனி குரு சேர்க்கை இருந்தால் இவற்றை பலன் ஆரம்ப வாழ்க்கை போராட்டமாக இருந்தாலும் 30 வயதுக்கு மேல் சமூகத்தில் பெரிய அந்தஸ்து தேடி வரும். 2ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை 2ஆம் பாவத்தில் இருந்தால் தனம், வாக்கு, குடும்பம் ஆகும். 2ஆம் பாவம் என்பது 2ஆம் பாகத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தால் பொருளாதார ரீதியாக இது ஒரு வலுவான அமைப்பு. பொருளாதாரம், பணம் சேர்ப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும். முழுமையாக கேளுங்க. இந்த 100% நடக்குமா இல்லையா என்பதை பேர்ந்துதான் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இது எப்படி இருந்தால் 100% நடக்கும் என்பதை. சரி, சனி குரு சேர்க்கை 2ஆம் பாவத்தில் இருந்தால் பொருளாதார ரீதியாக இது ஒரு வலுவான அமைப்பு. பொருளாதாரம், பணம் சேர்ப்பதில் அதிக ஆர்வம் இருக்கும். அனாவசிய செலவு செய்ய மாட்டார்கள். வாக்கு சாதுரியம் இருக்கும். இவர்களது பேச்சில் ஒரு அதிகாரம் மற்றும் உண்மை இருக்கும். நேர்மையானவர்களாக இருப்பார்கள். ஆசிரியர்கள் அல்லது வழக்கறிஞர்களுக்கு இது சிறந்த அமைப்பாக இருக்கும். இப்படியானவர்கள் கூடுதலாக ஆசிரியராகவோ வழக்கறிஞராக பேராசிரியராக காணப்படுவார்கள். இந்த 2ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தார். இல்லாட்டி 2ஆம் இடத்தில் சனி இருந்து அதன் அதிபதி குருவாக, இல்லாட்டி குரு இருந்து 2ஆம் இடத்தில் அதன் அதிபதி சனியாகவோ இருந்தாலும் சரி, அவ்வாறாக இருந்தாலும் சேர்க்கலாம். ஓகே, 3ஆம் இடத்தில் எதுக்கென்றாலும் சரி அவ்வாறாக இருந்தால் சேர்த்தா. 3ஆம் இடத்தில் 3ஆம் பாவம் முயற்சி, தைரியம், இளைய சகோதரரை குறிக்கின்றது. எல்லாருக்குமே அதுதான் 3ஆம் பாவம் ஜாதகத்துல. இந்த 3ஆம் பாவத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தால் முயற்சி எதையும் எடுத்த உடனேயே முடிக்க மாட்டார்கள். அதாவது 3ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தால் எதையும் எடுத்த உடனே முடிக்க மாட்டார்கள். ஆனால் விடாமுயற்சியுடன் செய்து முடிப்பார்கள். உறவுகள், தம்பி தங்கையிடம் ஒரு தார்மீக பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வார்கள். உறவுகளுடன் பொறுப்புணர்வுடன் அவர்களை தட்டி கொடுத்து மேல கொண்டு வர்றதுக்கு முயற்சி செய்வார்கள். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத்துறையில் பெரும் புகழ் உண்டு. இந்த 3ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தார். 4ஆம் பாவம் தாய் சுகம், சொத்து சேர்க்கையை குறிக்கும். இந்த 4ஆம் பாவத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தால் வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையை விட நிம்மதியான வாழ்க்கையை விரும்புபவர்களாக இருப்பார்கள். இந்த 4ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை என்றால் சொகுசு வாழ்க்கையை விட, அதாவது பொருள் பண்டம் சேர்க்கிறதை விட நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் என்று விரும்புபவர்களாக இருப்பார்கள். சரியா? விரும்புவார்கள். பழைய வீடுகளை புதுப்பிப்பதில் ஆர்வம் இருக்கும். கல்வி, உயர்கல்வி சிறப்பாக அமையும். விவசாயம் அல்லது கட்டிடத்துறையில் லாபம் கிடைக்கும். கட்டிடத்துறையில் லாபம் கிடைக்கும். விவசாயத்தில் அல்லது கட்டிடத்துறையில் லாபம் கிடைக்கலாம் இவர்களுக்கு. 4ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தார். 5ஆம் இடம் என்பது பூர்வீக சொத்துக்கள் மற்றும் புத்திர பாக்கியம், அறிவு, பூர்வ புண்ணியம் போன்றவற்றை மூதாதையர்கள் பரம்பரை
குழந்தைகளை குறிக்கும். சரி, இந்த புத்திர வாக்கியத்தை குறிக்கின்றது இந்த 5ஆம் இடம். சரி, 5ஆம் இடத்தில் இந்த சனி குரு சேர்க்கை இருந்தால் புத்திர பாக்கியம், குழந்தை பிறப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். 5ஆம் இடத்தில் சனி இருப்பது கூடாது. சனியும் குருவும் சேர்க்கை 5ஆம் இடத்தில் இருப்பது குழந்தை பிறப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். ஆனால் பிறக்கும் குழந்தைகள் மிகவும் அறிவுள்ளவர்களாகவும் ஒழுக்கமானவர்களாகவும் இருப்பார்கள். அறிவு, ஜோதிடம், மந்திர தந்திரங்கள் மற்றும் ஆன்மீக ஆராய்ச்சியில் ஆர்வம் இருக்கும். இந்த 5ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருப்பவர்களுக்கு. 6ஆம் இடம் பாவத்தில் சனி குரு சேர்க்கை என்றால் என்னன்றதை பார்க்கிறோம். முதல் 6ஆம் பாவம் என்பது ருணரோக சஸ்திருஸ்தானம் என்று அழைக்கப்படும். அதாவது எதிரிகள் தொல்லை நீக்குதல், அது மட்டுமில்லாமல் நோயை குறிக்கின்றது 6ஆம் இடம். இந்த 6ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தால் வெற்றி, மறைமுக எதிரிகளை தனது அறிவாலும் சகிப்புத்தன்மையாலும் வெல்வார்கள். வேலை, வங்கித்துறை, கட்டடம் அல்லது மருத்துவத்துறையில் சாதிக்க எதுவான அமைப்பு. இந்த கடன் பிரச்சனைகள் வந்தாலும் நிதானமாக தீர்த்து விடுவார்கள். இந்த 6ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருப்பவர்கள். 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம், நட்பு, கூட்டு தொழில், நண்பர்களை குறிக்கும். சரி, இந்த 7ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தால் திருமண வாழ்க்கை துணை பெரும்பாலும் வயதில் மூத்தவராகவோ அல்லது மிகுந்த முதிர்ச்சியுடையவராகவோ, அதாவது இந்த சனி குரு சேர்க்கை 7ஆம் இடத்தில் இருந்தால் அவருக்கு வரும் மனைவியோ கணவனோ வயதுக்கு மூத்தவரா இல்லாட்டி வயது குறைந்தவராக இருந்தாலும் முதிர்ச்சி அடைந்த தோற்றமுடையவராக காணப்படுவார். முதிர்ச்சி உடையவராகவோ அமைவர். தொழில் கூட்டாளிகளுடன் நேர்மையாக நடந்து கொள்பவர்கள். மக்கள் தொடர்பு மூலம் லாபம் ஈட்டுவார்கள். சரி, 8ஆம் இடம், 8ஆம் பாவம் ஆயுள் தடைகள், மறைபொருளை குறிக்கும். பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானத்தை குறிக்கும் இந்த 8ஆம் இடம். இந்த 8ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தால் நீண்ட ஆயுளை தரும். எதிர்பாராத சொத்து சேர்க்கை உண்டாகும். ஆன்மீகம், தியானம், யோகா மற்றும் மறைவான விஷயங்களில் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கும். பெரிய விபத்துக்களில் இருந்து இறையருளால் தப்பிப்பீர்கள். 8ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தால் பெரிய விபத்துக்களிலிருந்து இறையருளால் தப்பிப்பீர்கள். 9ஆம் பாவம் என்பது பாக்கியம், தந்தை, தர்மத்தை குறிக்கின்றது. இந்த 9ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தால் தர்மம், இது மிகச் சிறந்த இடமாகும். தர்ம சிந்தனை அதிகம். கோவில் திருப்பணிகள் செய்பவர்களாக இருப்பீர்கள். 9ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருப்பவர்கள். தந்தையின் மூலம் சொத்துக்கள் அல்லது அவரின் நற்பெயர் ஜாதகருக்கு கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் யோகம் உண்டு. இந்த 9ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை உள்ளவர்களுக்கு வெளியூர் பயணம் மூலம் யோகம் உண்டு. தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். இல்லை தந்தையின் பேரினால் உங்களுக்கு அந்த கௌரவம், லாபம் ஏற்படும். 10ஆம் இடத்தில் 10ஆம் பாவம் தொழில், கர்மத்தை குறிக்கும். இந்த தொழிலை குறிக்கின்றது. 10ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தால் வேலை, நிர்வாகத்திறன் மிக்கவர்கள், ஒரு நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள், சிறப்பு வேலையில் நேர்மை தவறா மாட்டார்கள். தர்ம கர்மாதிபதி யோகம் என்று அழைக்கப்படும். இந்த சனி குரு சேர்க்கை 10ஆம் இடத்தில் இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகம் என்று அழைக்கப்படும். முழுமையாக வேலை செய்யும் இடம் இதுதான். சமூகத்தில் பெரிய கௌரவம் கிடைக்கும். இந்த 10ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தால் தர்மகர்மாதிபதி யோகத்தினால் சமூகத்தில் பெரிய கௌரவம் மிக்க இடத்தில் இருப்பார். பெரிய கௌரவம் கிடைக்கும். 11ஆம் இடம் 11ஆம் பாவம் லாபம், மூத்த சகோதரரை குறிக்கும். இந்த 11ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தால் வருமானம், பல வழிகளில் வருமானம் வரும். அரசாங்க ரீதியான லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நட்பு, வயதான அறிவுள்ள பெரியவர்களின் நட்பு ஜாதகருக்கு திருப்தியை தரும். இந்த 11ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை உள்ளவர்களுக்கு பெரியவர்களின் நட்பு இந்த ஜாதகருக்கு திருப்தியை தரும். ஆசைகள் அனைத்தும் நிதானமாக நிறைவேறும். ஆசைகள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறும். 12ஆம் இடத்தில் 12ஆம் பாவம் விரயம், மோட்சம், வெளிநாட்டு யோகத்தை குறிக்கும். இந்த 12ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருந்தால் தன்மை, இந்த உலகில் சுகங்கள் விட
ஆன்மீக தேடல் அதிகம் இருக்கும். இந்த 12ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை உள்ளவர்கள் ஆன்மீக தேடல், அதாவது சுகங்களை விட, சுகபோகத்தை அனுபவிப்பதை விட ஆன்மீக தேடல் அதிகம் இருப்பவர்களாக காணப்படுவார்கள். வெளிநாடு சென்று பிழைப்பவர்களுக்கு இது நல்ல பலனை தரும். 12ஆம் இடத்தில் சனி குரு சேர்க்கை இருப்பவர்கள் வெளிநாட்டு சென்று பிழைக்க கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தான தர்மங்கள் செய்வதன் மூலம் இவர்களுக்கு கர்ம வினைகள் கழியும். அடுத்தது, சனி அல்லது குரு வக்ரம் பெற்றிருந்தால் பலன்கள் தாமதமாகும் அல்லது மாறுபடும். பகை, நட்பு, இந்த சேர்க்கை எந்த ராசியில் நிகழ்கின்றது என்பது முக்கியம். உதாரணமாக மகரம் அல்லது தனுசு ராசியில் இந்த சேர்க்கை அதிக பலனை தரும். தசாபுத்தி ஜாதகத்தில் குரு திசை அல்லது சனி திசை நடக்கும் போது மேற்கண்ட பலன்களை தீவிரமாக நடக்கும். அது மட்டுமில்லாமல் உங்கள் ஜாதகத்தில் இந்த சனி குரு சேர்க்கை எப்படி இருக்கும் போது என்ன பலன் என்பதை முழுமையாக பார்க்கணும். அதாவது சனி குரு சேர்க்கை எவ்வாறு உங்களுக்கு பலனை தருகின்றது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். அதாவது சனி கட்டுப்பாடு, பொறுப்பு, பொறுமை, சாமதம், சோதனை, வாழ்க்கை பாடங்களை கற்றுத்தருவார். குரு ஞானம், அதிர்ஷ்டம், வளர்ச்சி, கல்வி, ஆன்மீக நன்மையை தருவார். சனியும் குருவின் சேர்க்கை என்பது வாழ்க்கையில் மெதுவான முன்னேற்றம் தரும். அனுபவம் மூலம் ஞானம் கிடைக்கும். கஷ்டத்திற்கு பிறகு வெற்றி கிடைக்கும். ஆனால் சனியோ குருவோ நீசமடைய கூடாது, இல்லாட்டி பகை பெறக்கூடாது. சனி குரு சேர்க்கையின் போது ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் பின்னர் நிலையான உயர்வு கிடைக்கும். இல்லாட்டி சனியோ குருவோ நீசமடைந்திருந்தால், மற்ற கிரகம் உச்சமோ ஆட்சியோ வெற்றிருந்தால் நீசபங்க ராஜயோகம். ஆனால் சிறுவயதில் கஷ்டத்தை கொடுத்து பிற்காலத்தில் நன்மையை கொடுப்பார். சரி, நல்ல பலன்கள். பொறுமையுடன் செயல்படக்கூடியவர், வாழ்க்கையில் திட்டமிட்டு முன்னேறும் நண்பகத்தன்மை மற்றும் ஒழுக்கம், நீண்ட காலத்தில் பெரிய வெற்றி. சவால்கள், ஆரம்ப வாழ்க்கையில் தாமதங்கள், மன அழுத்தம் அல்லது பொறுப்பு அதிகம், முடிவெடுக்கும் சிரமம். ஒரு குரு சனி சேர்க்கையால் இந்த சேர்க்கை என்பது எந்த வீட்டில் இருக்கின்றது என்பது மிகவும் முக்கியமாகும். சரியா? அதாவது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், 1ஆம் வீட்டில் இருந்தால் அமைதியான சிந்தனை உள்ள நபர், 2ஆம் வீட்டில் இருந்தால் திருமணத்தில் தாமதம் ஆனால் நிலையான உறவு, 10ஆம் வீடு தொழிலில் மெதுவான உயர்வு ஆனால் பெரிய நிலை. ஆன்மீக பார்வையாக இந்த சேர்க்கை உள்ளவர்கள் வாழ்க்கையை ஆழமாக புரிந்து கொள்வார்கள். ஆன்மீகம் அல்லது தத்துவ சிந்தனை அதிகம் இருக்கும். மொத்தத்தில் சனி குரு சேர்க்கை கஷ்டம், ஞானம், நிலையான வெற்றி என்ற மாதிரி இருக்கும். ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் பிரச்சனைகளை எதிர்நோக்கினாலும் காலப்போக்கில் மிகுந்த முன்னேற்றம் இருக்கும் இந்த சனி குரு சேர்க்கை உள்ளவர்களுக்கு.